தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். 4 பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட ரிசிக்னேஷன் நீங்கள் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுங்க. அவருடைய அடுத்த மூவ் என்ன, ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருங்கிறத கரெக்டாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்துக்காக தனியாக ஒரு ஆளையே நியமிச்சிருக்காராம். அவர் என்ன பண்ணுறாருங்கிறத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, விவரங்களை பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு MLA கோவிந்தசாமி என்பவர் 10 நாள் முன்னாடி வந்து தாவேக்கா போனாருங்க. அங்கே போயிட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லி திருப்பி வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அரசியல் ஓய்வு பெறேன்னு சொல்லிட்டார். என்னென்ன பார்ப்பாங்க நம்ம. கொஞ்சம் பேசாமல் இருங்கய்யா, எதுக்கும் அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பட்ஜெட் வரைக்கும் அடக்கி வாசிங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களை பார்க்கலாம். இந்த தேர்தலில் விஜய் ஜெயித்த உடனே ரஜினிகாந்த் வந்து பேட்டி கொடுத்தார். அது வந்து ஒரு கேப்புங்க, நம்ம வந்து ஒரு தலைமுறை கேப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்குலாம் வயிற்றுச்செல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்த உடனே அவங்களோட மனைவி சொல்லிட்டாங்க, தமிழகம் மிகப்பெரிய தலைவர் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். நம்ம சமூக நீதிக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள என்ன இருக்கு, டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போன்ற செய்திகளோட இன்றைய சைட்லைன்ஸ். தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தங்க, ஓகே, 4 தொகுதி MLAவும் நாங்கள் மக்களுக்காக உழைக்கணுங்க. எங்களுக்கு ஒரே வேலை அதுதாங்க. நாங்கள் கடந்த பல வருஷமா எதிர்கட்சியாவே இருந்துட்டோம், மக்களுக்கு வேலை செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி மக்களுக்காக உழைச்சே தீரணும் அப்படின்னு என் கையை கட்டி போட்டுட்டு அது மாதிரி அந்த லெவல்ல போயிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நாங்க 4 பேரும் அதாவது கையில வந்து மை வச்சாங்க பாருங்க, அந்த மையும் கூட ஆகல, 10வது நாளும் கூட ஆகல, உடனே போய் ரிசைன் பண்ணிட்டு இதோ நாங்க உடனே வந்து மக்களுக்காக உழைக்கிறோம்ட்டு மேல ரிசைன் பண்றாங்க, கீழே கார்டு வாங்குறாங்க. இந்த கையால ராஜினாமா கட்டதான், இந்த கையில வந்து ஆமா. அதுவும் என்னன்னா பல பேர் வந்து டைப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. எப்ப டைப் அடிச்செல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, ரிசிக்னேஷன் கையில எழுதி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி கலெக்டர் அப்படி பிரபாகரன் கண்ணடிக்க ஒரு டப்பால்னு எல்லாம் வந்து எழுதி கொடுத்து நிகழ்வுகள் நடந்தது இல்லை. ஸோ இப்போ இந்த 4 பேர் வந்து ரிசிக்னேஷன் கொடுத்தது எப்படி நீங்க ஏத்துக்கலாம், அது மிகப்பெரிய தவறாச்சு. என்ன சோஃபா உங்க வீட்டுல வந்து இறங்கிச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்லாம் சொல்லி இன்பதுரை போன்றவர்கள் வந்து அதிமுக வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு வந்து இப்போ நீதிமன்றத்தை கொண்டு போய் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த 4 பேரையும் நீங்க இடத்தில் நடத்தவே கூடாதுங்க. இடத்தில் நடத்தினாலும் நீ ஜெயிப்பீங்க, நடத்தவே கூடாது. தேர்தல் ஆணையம் ஸ்டெப் எடுக்குது, நடத்துறதுக்கு அறிவிச்சிட்டாங்க. 5 தொகுதிகளுக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு, வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க நடத்தக்கூடாதுங்க, இது வந்து குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மதுராத்துக்கு அந்த அக்கா, ஆமா, அந்த மரகதம் குமரவேல் தானே, எனக்கு யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவங்க தோத்தா பரவாயில்ல ஆகி போச்சுங்க. அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டில் பணம் இருக்குன்னு சொன்னாங்களே, 100 கோடி இருக்குன்னு சொன்னாங்களே, வீட்டில் வந்து பாருங்களேன், ஏதோ ஒத்த பைசா இருக்கா வீட்டில், அந்த துணி பிடிக்கிறாரு, கருப்பு துணி தான் வீட்டில் இருக்கு, பார்த்த கருப்பு துணி தான் இருக்கு என் வீட்டில், அவர் என்ன இருக்குது அப்படின்ற லெவலில் நம்ம பேசிச்சு. ஒருத்தன் சொல்கிறான், எங்க திருட பணத்தை திருடி வீட்டிலே வச்சுன்னு இருப்பான், வெளியே தானே கொண்டு வச்சுன்னு இருப்பான் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த அம்மா முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து உடைச்சி வெளில கொண்டு வந்திருக்காங்க. என்ன உடைச்சாங்க? அதாவது திமுக அதிமுக அப்படின்னு 2 சக்திகளா இருந்தப்போ திமுக கூட அதை எம்ஜிஆர் எதிர்த்த ஒரு கட்சி, எதிர்த்து வெளில வந்த கட்சி, அந்த கட்சி கூடயே கூட்டணி வைக்கிறாங்கிற முடிவுக்கு எடப்பாடி என்ன வந்தாரு. அது சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கால ஆதவர்ஜனா சொல்றாரு, அதிமுக உடையிற கப்பல்லாம் கிடையாது, என்னைக்கும் அதை நாங்க கைவிட்ட மாட்டோம் அப்படின்னு அதிமுக பொதுச்சாளர் மாதிரி பேசுறாங்க. அது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் முழுகுறாங்க. நாங்க அதிமுக முழுக விட மாட்டோம். எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் முழுக மாட்டோம். எங்க மாமியார் தான் ஃபுல் ஃபைனான்ஸ், எங்க மாமியார் தான் ஃபுல்லா பார்த்து பாப்பல, வருங்கால சின்னம்மா எங்கள் மாமியார் பொதுச் செயலாளர் தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சூச்சகமா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. யாருக்கிட்ட அதிமுக இருக்கு இப்ப சொல்ல போனா பார்த்தா எடப்பாடியோட பையன் தலைமையில் அதிமுக மிதுன் தலைமையில இருக்கு, போயிட்டு இருக்குன்னு ஒரு அப்படி அப்புறம் சொல்றாங்க. மிதுன் தலைமையில வருது, KP முனுசாமி சொல்றாராம், மிதுன் வந்து ஆகணும் அப்படின்னு KP முனுசாமி சொல்றாராம். அதுக்கப்புறம் சொல்றாங்களா, எதிர்காலத்துல வந்து ஸ்டாலின் எடப்பாடி ரிட்டையர் ஆனோன்னு மிதுன் உதயநிதி இப்படி அரசியல் நடக்க போகுது. 2 பேரும் ரிட்டையர் ஆகல. ஓகே, அதை எல்லாம் சொல்றாங்களே இளஞ்சல் வரணும் இளஞ்சல் வரணும்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் போனோன்னா இந்த இளஞ்சல் மிதுனும் உதயநிதி வாரிசு அரசியல் மூலமா வந்து நாங்க வந்து கட்சியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அரசியல், வாரிசு அரசியலுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா வாரிசு அரசியல் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. CV சண்முகம் சொல்லிட்டாரு. ஆமா,
31 தொகுதியில் வந்து பாமக போட்ட பிச்சாதாங்க நீ ஜெயிச்ச அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு அந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் அதெல்லாம் கிடையாது, அவங்களே பல வாட்டி தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாமகவுக்கு இவங்களும் ஏற்றி விட்டுருக்குறாங்க. பாமக அன்புமணி வேற சபரிமலை போயிருக்காரு, அவர் வேற அவர் டென்ஷன் வெளியே வந்து என்னடா இங்கிலேடா தேவையில்லாம வடிச்சுட்டு நாங்கள் கூட ஓரமாக இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணியை டென்ஷன் ஆக்கி விட்டுனாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான ஆசிரியர் பணியிடங்கள்லாம் நிரப்பணும், ஒரு 2500க்கு மேலே இருக்குது, உடனடியாக அதை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டு கிளம்பி திருப்பதி போயிருக்காரு. திருப்பி சபரிமலைக்கு போய் சபரிமலை போய் இருமுடியோட போயிருக்காரு. அவர் பயங்கரமான ஐயப்ப பக்தர், அவர் போயிருக்காரு அப்படின்னு போயிருக்காரு கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து அந்த அவங்களோட அந்த பேனர்ல வந்து காரல் மார்க்ஸ், ஈவேரா போன்ற போட்டோஸ் இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள அந்த குடும்பம் ஆன்மீக குடும்பம் தாங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்த கட்சியினுடைய ஒன் ஆஃப் த பில்லரா இருந்தவர் சி.வி. சண்முகம், அவரே இன்னைக்கு என்ன பண்றாருன்னு கண்காணிக்கிற அளவுக்கு, கண்காணிக்கிறது ஆள் போடுற அளவுக்கு மாதிரி நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து சி.வி. சண்முகத்தில் அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வந்து ஆளே போட்டிருக்காராம். அப்ப என்னப்பா அவர் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவருடைய தலைமையில அப்புறம் வேலுமணியை கூப்பிட்டு பல பஞ்சாயத்துகள்லாம் பேசினாங்க, அங்கங்க கூட்டங்கள்லாம் போட்டாங்க, மீட்டிங்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 21 எம்எல்ஏ வந்து நாங்க வந்து வெளியே போறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. அமைச்சர் பதவி கிடைக்கும்லாம் நாங்க வரலங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவருடைய ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணார். இப்ப ராஜினாமா பண்ணவர் அடுத்ததா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ண போறேன், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. உடனே அவருடைய அண்ணன் சி.வி. ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு, மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, எம்எல்ஏ பதவி இல்லைன்னா உள்ள இருந்துகிட்டு எப்படி நீ அரசியல் பண்ண முடியும், அதிமுக வேண்டாம்னு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அரசியல் பண்ண முடியும், அதிமுக தான் நீ இருக்கணும், உள்ள இருந்தும் அரசியல் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்த சொந்தக்காரங்க, மாமன் மச்சான், இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஆட்கள், கட்சியில உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி வருத்தத்துல தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு பேசுனா எல்லாமே சரியாயிடும், பேசுங்க அப்படின்னு இவர் சொல்ல, ஓகே நான் ரெடி பேசுறேன் அப்படின்னு இவர் அவர் ஒத்துக்கணுமே, நீங்க பேசிப்பீங்க அவர் ஒத்துக்கணுமே, ஒத்துக்கிற மைண்ட் செட் தான் இருக்காராம். யாரு வந்து அதை முதல்ல ஓபன் பண்றது அப்படிங்கறதா, உனக்கு யார் ஃபர்ஸ்ட் மணி கட்டுறதுங்கிறதா கதையா, அந்த மாதிரியான ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு தரப்பு 2 பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான், ஒன்றிணைவோம் வாங்கிற மாதிரி அதிமுக வந்து திருப்பி ஒன்னா வந்துருங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. அவர் அதெல்லாம் போட்டு பாவம் இல்லை, அவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காருங்க. என்ன அதாவது பல பேர் வந்து அந்த தோல்வியை வந்து ஜீரணிக்கவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாடலைஸ்டாக இருக்க கருணாநிதி. அவர் என்னதான் தோல்வினா 2 நாள் புலம்புவார், சோற்றா எடுத்து பிண்டங்களையும்பார், வாக்களித்தெல்லாம் முட்டாளும்பார், அதெல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு 5 நாள் கழிச்சு உடன்பிறப்பே உளுத்தம் பருப்பேன்னு கடிதம் எழுத ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒருவார் இதில் போயிட்டு அண்ணா அறிவாலயத்தில் நடப்பார், கூட கிட்டலாம் வந்து நடக்கும்போது அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக வந்துருவாரு. டக்குன்னு படத்துக்கு கதை எழுத ஆரம்பிச்சாரு. அந்த படத்தை எவனும் பார்க்கவும் மாட்டான், அது வேற விஷயம் வைங்க. உளியின் ஓசையும் பாரு, ஒரு பயம் பார்க்க மாட்டான். அந்த ஓசை படத்தை நான் பார்த்தேன், அவங்க டிக்கெட் கொடுத்தாங்க அவங்களே. ஸோ உங்களை பற்றி காலேஜ் படிக்கும்போது டிக்கெட் கொடுத்து அந்த தியேட்டரில் போயிட்டு தஞ்சாவூரில் அந்த படத்தை பார்த்தோம். அது ஒரு பெரிய லாட்ரி கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனியோட லைசன்ஸ் கேட்க வந்திருக்காங்க போல் இருக்கு. தம்பி உனக்கு லைசன்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நீ உளியின் ஓசைன்னு அண்ணன் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு, அந்த கதையை வந்து நீ எடுத்துட்டேன்னா உனக்கு லைசன்ஸ் ஓகேப்பா அப்படின்னு சொன்னா அண்ணன் தானே தலைவர் தானே அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட் அவர் படத்தை எடுக்க மாட்டாங்க தெரியுமில்ல உங்களுக்கு. இது வரைக்கும் வந்து கருணாநிதி கதையை ரெட் ஜெயின்ஸ் எடுத்து கிடையாது, எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க குரூப் யாருமே அவர் கதையை படமாவே எடுக்க மாட்டாங்க, தெரியும் எடுத்தா ஓடாது. ஏன் இப்போ இவ்வளவு பேசுறாரு திமுக ஆதரவா கருப்பழனியப்பன் பேசுறாருல, அவர் பெரிய டைரக்டர் தானே, படம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு படம் கருப்பழனியப்பன் எட்ஜெண்ட் ப்ரொடக்ஷன்ல பண்ண சொல்லுங்க, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ண சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி ஹீரோவை போட்டு எடுக்கலாம் நீங்க, அவர் சும்மா தான் இருக்கிற நேரத்துக்கு எடுக்கலாம்னா நோ சாரி அப்படின்றவாங்க. ஹவுஸ்ஃபுல் போர்டு தாங்க இன்னும் போடல. தாவேக்க வாசலில் ஆஃபீஸ் வாசலில் பனையூரில் ஹவுஸ்ஃபுல், தயவுசெய்து யாரும் வராதீர்கள் அப்படின்னா போர்டு போடல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த போர்டை வந்து அண்ணா அறிவாலயத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க, யாரும் தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதீங்க, ஹவுஸ்ஃபுல்லுங்க, எங்களாலேயே அறிவாலயத்தில் உட்காந்துருக்க முடியல, நீங்களும் வந்தீங்கன்னா வெளியே தான் போய் உட்காரணுன்ட்டு. இப்போ பனையூரில் அதே கதை, காலைல 2 பேர், மதியம் 2 பேர், நைட்டு ஒரு 2000 பேர் இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மருகதம் அந்த அம்மா வந்து 3000 30,000 அந்த மாதிரி பாட்டு சொல்லிட்டே இருந்துச்சு, கணக்கு எவ்வளோ பேர் வந்தான்னு தெரியல. பாதிச்சார் காலியாக தான் இருந்துச்சு, வேறு செய்தியெல்லாம் வேறு போட்டுக்கிறாங்க தொலைக்காட்சிகளில்.
ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். நடந்திருக்குமா? அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்திருக்கும். தாவேக்காவுக்கு எதிராக செய்தியை பரப்பக்கூடிய தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லைங்க, இட்டுக்குன்னு வாதான் எவன் பார்ப்பான். அது மாதிரி நிலமால தான் இருக்கும். ஒருவேளை விஜய் வந்தாருன்னா கூட்டம் வந்திருக்கும். விஜய் வரல, வெறும் வந்து நம்ம ஆனந்த் புஷி ஆனந்த் தான் வந்திருக்கு, ஆதவ் அர்ஜுனா மட்டும் தான் வந்திருக்காரு. ஸோ அவங்கள பார்க்கறதுல பெரிய மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு வைங்க. அதனால இப்போ ஜெயலலிதா வந்தா இருக்கும், மற்றவங்க வந்தா இருக்குமா? ஸ்டாலின் வந்தா இருக்கும், மற்றவங்க வந்தா இருக்குமா? அது மாதிரி தான் இந்த சைடில். அப்போ பார்த்தீங்கன்னா துரைமுருகனே அந்த உள்ள வந்துட்டு திரும்பி போயிருக்காரு அறிவாலயத்துக்கு. அது 2 கதை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து இவ்வளவு கூட்டமான்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களாம் ஒருத்தன். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் போகும்போது யாருமே டான்ஸ் தான் ஆடி நான் வரவேற்கங்க அவரை வரவேற்கலன்னு சொல்லி டென்ஷன்ல போயிட்டாருங்க அவரு அப்படின்னு ஒரு பக்கம். அவங்க நினைச்சிருக்காரு மகளிர் அணி டான்ஸ் எல்லாம் ஆடி கூப்பிடுவாங்க போட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு போயிருக்காரு போட்டு, யாரும் வரவேற்கலன்ட்டு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு அப்போ ஒரு குறைச்சாட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு மத்தியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி பாப்பாரப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, அவர் வந்து 10 நாளுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி நமக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும் போடுது, நமக்கு பயங்கரமாக வந்து பெரிய சீட்லாம் கொடுப்பாங்க போடுது, நமக்கு வந்து எப்படியும் வந்து வாரி எங்கேயும் ஒதுக்குவாங்கன்னு நினச்சி போயிருக்காரு போடுது. கடைசியில் வாரி தான் சுருட்டி போட்டு போயிடல சூழ்நிலை ஒருத்தரும் கண்டுக்கவே இல்லையா. பார்த்தாரு, 10 நாள் பொறுத்து பார்த்தாருங்க. 10 நாள் பொறுத்தப்பறம் நீ பார்த்தாரு, என்ன ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், வேறு வழி இல்லை, நம்மளா ஏதாவது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு பார்ப்போன்ட்டு நான் என் பொது வாழ்க்கையிலேருந்து விலகுகிறேன்ட்டாருங்க. பிடிஆர் மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம், நான் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறேன். இல்லை கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்ல விட தெரியுமில்ல சவுத்ராஜை பார்த்து, தம்பி நான் வந்து என் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறேன், ஏன்பா அடி தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி பொது வழக்கிலேருந்து விலகிட்டார் இவரும். ஸோ இவரும் வந்து வீட்டில் உட்காந்து நம்ம இனிமேல் வந்து நெட்ஃப்ளிக்ஸு ஜியோ அதில் மாதிரி சினிமா கினமா பார்த்துட்டு போகலாம், எதுக்கு இனிமேல் அரசியல் வாழ்க்கையில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டாரு போட்டிருக்கு. ஸோ இன்னும் இப்போ சொல்கிறாங்க, இது மட்டும் ஒருத்தர் வந்திருக்காருங்க, இன்னும் பல பேர் பிச்சுக்குன்னு வர போகிறாங்க வெளியே, அப்போ தெரியும் உங்கள் கதையெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போகிறவங்கெல்லாம் போனாலும் போன வேலை திரும்பி வந்துடுவாங்கன்னு சொல்லப்படுதுல்ல. அதிமுகவில் இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை மட்டுமே தான் டிவிக்கே பார்த்துக்கிட்டு இருக்கு, விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உதயநிதி அதையே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு, என்ன நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, எல்லாருமே உங்க போயிட்டு இருக்கா, எம்எல்ஏ போறாப்புல, நிர்வாகி போறாப்புல, என்ன ஆஃபர் பண்ணுறீங்க, எங்களுக்கே கொஞ்சம் ரகத்தை சொல்லுங்களேன், நாங்கள் கொடுக்குற ஆஃபர் ஒருத்தரும் வரவே மாட்டேங்கிறேன், நீங்கள் கொடுக்குற ஆஃபர் எம்எல்ஏலாம் பிச்சுக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்கிறாரு. ஷாப்பிங் போகிற மாதிரி வாங்குறாங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் ஒரு பக்கம் டென்ஷன். பார்த்துவோம், வாட்செல்லாம் கொடுத்து பெண்களை இன்னைக்கு மகளிர் என்ன கூப்பிட்டுருக்காருங்க. ஆமாம், அதுக்கு அடிச்சு குடிச்சது வாட்ச் கிடச்சி பாதி பேர் ஸ்டாப்பு போச்சா, பாதி பேர் ஒரு லெஃப்ட் ஸ்டாப்பு ஒரு ரைட் ஸ்டாப்பு, பாதி பேர் வாட்ச். அவர் 1.5 கோடி ரூபா வாட்ச் கட்டுறாரு, அந்த வாட்ச் எடுத்து கொடுத்துருந்தா வந்திருப்பாங்க. அவர் எப்படிங்க 150 ரூபா வாட்ச், 150 ரூபா பர்மா பஜார்ல வாங்கின வாட்சை கொடுத்தா எப்படி வரும்? கிலோக்கு 100 ரூபா, 100 வாட்சுங்க, கிலோக்கு 100 வாட்ச் 50 ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க போட்டுருக்கு. அது மாதிரி தான் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா அடி வெட்டு குத்துல போயிருக்குது. இது அடிவாரத்தில் மட்டும் எது ஓசியில் கொடுத்தா வெட்டு குத்து தான் போகுது, வெட்டு குத்து தான் போகுது. ஸோ நீ மறுபடியும் அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜிங்கிற டைலாக் வந்து இப்போ யாருக்கு அப்ளை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிடிஆருக்கு தான். நேற்று போஸ்ட் போட்டுருக்காரு, நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறேன், பழைய நண்பர்களெல்லாம் மீட் பண்ணேன் அப்படின்னு சும்மா ஸ்டைலாக ஒரு போஸ்ட். 5 வருஷம் ரிட்டர்ன் ஆவார் போட்டுருக்காரு. ஒரே ஒரு ஃபோன் காலுங்க, மொத்த வாழ்க்கை ஆயிடுச்சுங்க அவருக்கு. அடுத்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தாவேக்கா கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு கட்சி ரெடியாக இருக்குது. அது யாருன்னா தமிழ் மாநில காங்கிரஸ். ஓ, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன பண்ணிட்டாரு, பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு நீண்ட யுவராஜ் பெரிய கடிதத்தை வார்த்தை சொல்லிட்டு போனா வந்து 15 வருஷமா கட்சிக்காக உழைச்சேன், கட்சியை வந்து மேல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண, கட்சியில் என்ன இருக்கு உழைக்கிறதுன்னு தெரியல. சரி, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கால சூழ்நிலை காரணமா வேற வழியே இல்லாம கனத்த இதயத்தோட இதுல இருந்து நான் வெளியே. அது என்னங்க, யாரை பார்த்தாலும் கனத்த இதயத்தோட கனத்த எதிர்த்து அவ்வளவு இரும்புலதான் இருக்குமா இணைய வெளியே போகும்போது, இதயம் போகும்போது அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பிஜேபி இருந்து பேர பேர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க பாருங்க அண்ணாமலைக்கு, எல்லாம் கனத்த இதயத்தோட போன கனத்த என்னையாவும் இதயம் தெரியல எனக்கு. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸும் இப்ப இந்த என்டிஏ கூட்டணில இருந்து வெளில வந்துருச்சு, நட்போட வெளில. அதுதான் எப்ப வேணாலும் திரும்பி வருவாங்க, நட்போட வெளில வந்து போட்டு போயிருக்காரு. சோ திரும்ப வந்து இவங்க போயிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து அண்ணாமலை ஒரு தனி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு சீட்டு போடுவாரா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் யோசிக்கிறாராம், ஏற்கனவே வந்து நம்ம காங்கிரஸ்ல சண்டை போட்டுட்டு தான் அங்க இருந்து வெளில வந்து தனி கட்சி ஆரம்பிச்சோம். இப்ப காங்கிரஸ் கூட்டணியில வந்து இது இருக்கு, இப்ப காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட்டணியில இருக்கு, அப்ப நம்ம போயிட்டு எப்படி அவங்க மூஞ்ச பாக்குறதுன்ற மாதிரி யோசிக்கிறாராம். ஆனா இதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி எடப்பாடியோ டிடிவியோ யோசிச்சாங்களா, யோசிக்கல, எல்லாரும் ஒரே கூட்டணிக்குள்ள வந்தாங்க, ஒன்னும் கவலையே பண்ணல. அப்ப இவர் மட்டும் இல்லைங்க, போன வாட்டி ஏதோ அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் மூப்பனா இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மாதிரி போனாரு. அதுக்கப்புறம் காலமான அப்புறம் கப்பல் துறை அமைச்சர் ஆனாரு. அந்த ஒரு விக்டோரியா கப்பல் இது போது தட்டு காங்கிரஸ் கட்சியால வந்து
தர தட்டினும் போது அப்போல்லாம் ஒரு 10 நாள் பயங்கர பிஸியாக இருந்த நான்லாம் கூட அவர் போய் 1 to 1 எடுத்திருக்கேன் அந்த கப்பலில் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி என்ன மக்கள் நல கூட்டணி போகிறேன்னாரு. அப்போ 2014 ஜெயலலிதா கூப்பிட்டு, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு 12 சீட் தரேன், 12 ரெட்டல் நில்லுன்ட்டு அப்படியா. அவர் ஷாக் ஆகிட்டு, எப்பா வேணாங்க திருப்பி இதுக்கு வந்துட்டார், நம்ம கட்சிக்கு மக்கள் நல கூட்டணிக்கு வந்துட்டார். மக்கள் நல கூட்டணியில் கடைசியில் வந்து சேர்ந்தது அவர் தான். சேர்ந்த பிறகு தென்னந்தோப்பு சின்னத்தில் நின்னார். தென்னந்தோப்பு சின்னத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு எல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க அந்த பக்கம். சரி வேறு வழி இல்லாமல் அப்படி இப்படின்னு போயின்னு பிரணாப் முகர்ஜி வந்து கடைசியில் காலத்தில் வந்து என் நண்பரோட பையனுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுத்தாங்க. அந்த ராஜ்யசபா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதிர்பார்த்தார், ஏடிஎம்கேன்னு தெரில, பிஜேபின்னு தெரில. சரி இந்த பார்ட்டி பார்த்தா இந்த வாட்டியும் 0ல் போய் நின்று போச்சு கட்சி. வேற என்ன பண்றது? அப்படியே அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு இவரு மாதிரி நம்ம பிடிஆர் மாதிரி அவரும் அரசியல் நினைக்கிறான்னு நினைக்கிறேன். 600 பேருங்க மொத்த கட்சியாளர் வந்துட்டாங்க சேருக்குள்ள. அவங்களோட மொத்த கட்சியா இருப்பாங்களா 600 பேர் தான். 600 அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைஞ்சு 30 நாளுக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் வந்து எந்த பிரச்சனையுமே தீரல. மின்வெட்டு பிரச்சனை தொடருது, அங்கங்க பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்கும் யாரும் எதுவும் வந்து மூவ் பண்ணக்கூடாது, எல்லாரும் உஷாரா இருக்கணும், தயவு செஞ்சு வந்து பிரஸ் மீட் கொடுத்துறாதீங்களா, பிரச்சனை உங்களுக்கு. அங்கங்க வரக்கூடிய தகவல் என்னன்னா, அந்த கல்குவாரி இந்த மாதிரியான இடத்தெல்லாம் போயிட்டு கமிஷன் கேட்கறது, ரேஷன் 3000 ரூபாய் கேட்டாங்க போயிட்டு, அப்படியே அது வேற வீடியோ போயிட்டு நாங்க தான் இனிமே 5 வருஷத்துக்கு ஆச்சு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுற விஷயங்கள்லாம் வந்து அப்பப்ப கசிஞ்சு சில இது வந்திருக்கு. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னு வச்சுங்களேன், இவங்க வந்து ஒரு கிளீன் ஹேண்ட்ஸா சூப்பரான ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு தலைமை விரும்புது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்போ அவன் வந்து ஏதாவது பண்ணான்னா டக்குன்னு நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம்னா நமக்கு வந்து ஏதாவது இது கிடைக்கும்டா, நமக்கு மாவட்ட செயலாளர் போட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த யூதர் ஆட்சியில் இருக்கு பார்த்தீங்களா, ஹிட்லர் ஆட்சியில் ஹிட்லர் என்ன பண்ணுவாராம், எல்லா ஆஃபீஸரும் இருப்பாங்களாம். ஆனா ஒவ்வொரு ஆபீஸரும் ஒவ்வொருத்தர் உளவுப்படி வச்சிருப்பாராம். உங்களை பார்க்கறதுக்கு நானு, என்ன பார்க்கறது கேமராமேனு பார்க்கறது எடிட்டர் பார்க்கறதுக்கு வந்து இன்னொரு கேமராமேனு. ஸோ யார் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டா நீங்க போய் ஹிட்லர்ட்ட போட்டு கொடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு நியூஸ் சேனல்ல நடந்துகிட்டு இருக்கு. நியூஸ் சேனல் யார் என்ன பண்றாங்க டைரக்டா எம்டிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமா, அப்பதான் உனக்கு இன்கிரிமெண்ட்வாங்க. சரி சொல்லுங்க. அது மாதிரி அந்த யூதர்களோட அந்த படையில யார் என்ன தப்பு பண்ணாலும் டக்குன்னு போட்டு கொடுக்க ஒரு அமைப்பு இருக்கான். நீங்க சொல்றப்ப அதே நிகழ்வு தான் வந்து ஹிட்லரோட அந்த பாசிச அமைப்பை தான் இப்போ வந்து விஜய் செயல்படுத்துறாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஓகே, ஒரு ரைட்டர் ஒருத்தர் நீண்ட நடிகை கட்டுரை எழுதினாங்க, படிக்கிறதுக்குள்ள தாவேக்கோட ஆட்சியை முடிஞ்சோம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்டுரை. அதுல ஒரு வளர்ச்சி சொல்றது, நம்மளோட வாழ்க்கை முடியாம இருந்தா சரி படிச்ச முடியும். அதுல அவர் வளர்ச்சி சொன்ன விஷயம் ஒண்ணுதான், விஜய் வந்து அடுத்த ஹிட்லர் அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம சொல்றது அவங்களே சொல்லியிருக்காரா? சரி ஓகே. இல்லை ஜெயலலிதாவுக்கும் இதே மாதிரி சொன்னார். பழக்கருப்பையான ஒரு புக்கு அவர் தான் எழுதினான்னு நினைக்கிறேன், இல்லை சின்ன குத்தி எழுதினான்னு தெரியல. ஹிட்லர் மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஜெயலலிதான்ற ஹிட்லர் மாதிரி ஒரு புக் எடுத்தாங்க, நக்கீரன் வெளியே நினைக்கிறேன். ஸோ அவங்க வெளியிட்டாங்க. ஸோ ஜெயலலிதாவுக்கும் அது ஹிட்லர்ன்ற ஒரு விஷயத்தையே அவங்க ஃபோட்டோவோட வெளியிட்டாங்க. இது பழக்கருப்பையா அதிமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது பழக்கருப்பையா சின்ன குத்து விஷயம் தெரியல, பட் எழுதுறாங்க. பட் அதே மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்கிறது. இப்போ ஆனால் அந்த மாதிரி கண்ட்ரோல் இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியும். இல்லைன்னா இவங்களாம் வச்சு நம்ம ஒப்பேற்றவே முடியாது. அவ்வளோ ஒரு பக்கம் ஓடினு இருப்பாங்க. இல்லை, இந்த நேற்று தாவேக்க மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசுனது ரொம்ப ஃபயராக பேசியிருக்காப்புல. என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க, எங்களுக்கு சட்டசபைக்குள்ள வர்ற அனுபவம் தான் கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 20 வருஷம் 25 வருஷமா தளபதி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆளுக்காக நிறைய சமூக சேவைகளை செஞ்ச அனுபவம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். அந்த சேவை மனப்பான்மையோட அந்த அனுபவத்தோட நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லும் போது அந்த ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம் வரும். ஆமா, அதில் வந்து ரஜினிகாந்த் சான்ஸ் தேடிட்டு போவார். அப்போ ப்ரொடியூசரை பார்த்து சொல்ல, உனக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா அப்படின்னு ப்ரொடியூசர் கேட்பாரு. உடனே இவர் கேட்பாரு ரஜினிகாந்த், உங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைட்ட கேட்பீங்களா அனுபவம் இருக்கான்ட்டு அப்படின்னு ஷாக் ஆவாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம்ன்ற சொல்லப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் அனுபவம் தேவைன்னு இல்லை. எல்லாமே வந்து இப்போ மோடி அவர்கள் பிரதமர் ஆகும்போது அதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும்போது அவர் அப்படியே சிஎம்மாக ஃப்ரெஷ்ஷாக தான் ஆனார். அது அரசியல் நிகழ்வுகள்லாம் இருந்தாலும் கூட அந்த சட்டசபைங்கிறது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கும் அது மாதிரி புதுசாக தான் இருக்குது. பாப்பா என்ன நடக்குது. அந்த மீட்டிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறதா எனக்கு தெரியல, விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா பாக்கெட்டில் எப்போவுமே ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தாவேக்காவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் சொல்லிருக்காரு, கொஞ்ச நாள் அதிமுகவே காணாமல் போயிட்டார்.
இப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு அவராவது பரவாயில்லைங்க. ம். சரி ஓகே உள்ள இருக்காரு சொன்னாரு. அந்த ஷாஜகான் ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு பாருங்க. ஆமா. அவர் இந்திய முஸ்லீம் லீக்ல வந்து திமுக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. ம். அவர் சொல்றாரு இன்னும் 50 வருஷத்துல திமுக காண போயிடுன்றாரு. ஏப்பா கூட்டணி ஜெயிச்சு வந்திருக்கு திமுக காணாம உவாயாலே சொல்றியாப்பா? ஏப்பா கூட்டணி தர்மமே மறந்துட்டீங்களா நீங்கன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஒரே ஒரு ஆள் தான். சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ம். எப்போ வந்து அந்த பாஷா படம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. ஆ. இந்த அம்மா ஆட்சி மட்டும் திறந்துச்சுன்னா அந்த ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னாரு. போராட்டம்னா எல்லாமே சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த ஓட்டெல்லாம் திமுக பக்கம் போய் மூப்பனாருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு பெரிய வலுவான ஒரு கூட்டணி அமைத்து பெருசா வந்து இந்த சைக்கிள் சின்னத்தையும் சூரியன் சின்னத்தையும் மக்களிடையே கொண்டு போய் வெற்றி பெற செய்தார். அதுக்கப்புறம் பல்வேறு தேர்தலில் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த வாய்ஸ் எல்லாம் மங்கி போய் இன்னும் செட் ஆகல. அந்த டைம்ல ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு. அப்ப வந்து டிவி இவ்வளோ நாள் நீங்க சினிமாவில் இருக்கிறீங்க, தமிழக மக்கள் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றது ரெடியா இருக்கிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, மண் சோறு திங்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க, அப்படி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பாஷா படம் பண்ணியிருக்கேன், படையப்பா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த விவேக் படத்துல மாதிரி உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல, அதே தான் அவங்களுக்கும் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அரசியல் உள்ள வராருன்னு சொல்லிட்டு பல நாளா ஒரு படம் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் 20ல வந்தாரு. நாங்களும் கூட போய் அவர் சந்திச்சேன். அவர் சந்திச்சு நான் அவங்ககிட்ட பேசி நானும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொன்னோம். ஓகே ஓகே இன்னும் 10 நாள் வெயிட் பண்ண எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஒரு பெரிய அவர் ரத யாத்திரையெல்லாம் பிளான் பண்ணாங்க. அது பத்திரிகை ஆசிரியர்லாம் கூட எங்க கூட இருந்தாங்க. காலை 4 மணி வரை டிஸ்கஸ் பண்ணோம் ரஜினியை சந்திச்சு. அதெல்லாம் நடைபெற்றது. ஆனா ஒரு 10 நாள்ல டாடா அப்படின்னு போயிட்டாரு ஒரு பாட்டு. பாவம் தம்பி போன தமிழர் மணியெல்லாம் நெத்தாட்டில் விட்டு போயிட்டாருங்க ஒரு பாட்டு. அவர் பாட்டு அண்ணாத்த படம் பாரு நடிக்க போயிட்டாரு. 234 தொகுதியில நிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர். இப்போ நான் செய்தியாளர் இருந்தாங்க நானு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கட்சி ஆய்வுக்கு போற அந்த 20ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட போயஸ் கார்ல இருந்து அவரோட ராகவேந்திர கல்யாண மண்டபத்துல ஒரு 200 கார்ல வந்தாருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணாத்த படம் முடிஞ்சோடனே இவர் வந்து பண்ண மாட்டாருன்னு சொன்னோன்னே 3 காரில் தான் வந்துச்சு. 3 காரில் வந்து அரசியல் விட்டு விலகிட்டு அப்படின்னு போயிட்டார் அவர் பாட்டு. கூட தான் பாவங்க. இப்போ லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க புதுசா ஒரு ஏதோ இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் மக்கள் மேடைன்ட்டு அந்த அன்னைக்கு அந்த இவர் ரஜினிகாந்த் அண்ணாமலை ஆரம்பிச்சால அன்னைக்கு மதியம் ஆரம்பிச்சாங்க. பட் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சாருன்றாங்க. அப்போ ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காங்க பெரிய தலைவர் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அவர் எவ்வளவு பெரிய மிஸ் பண்ண அவர் வரவே இல்லையா, வந்தாதானப்பா ஓட்டு போட முடியும். அது மாதிரி சிங்கப்பூரை வடிவமைத்தவர் மாதிரி அவ்வளவு பெரிய சிந்தனை எல்லாம் இருக்கு. தமிழகத்தின் லீக் தான் அவ்வளவு சிந்தனையோட இருந்தாருங்க. அப்படியே தலை ஃபுல்லா சிந்தனையோட இருந்ததுங்க. உங்களை எல்லாம் முன்னேற்றம்னு சிந்திச்சாருங்க. ஆனா அவரு நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்க மிஸ் பண்ணலைங்க, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. வர்ற இந்த 100 கோடி 200 கோடி வராம போயிடுமா, என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டீங்க. கட்சி ஆரம்பிச்சா செலவு பண்ணுமே, அந்த செலவுக்கு எங்க போகுதுன்னு யோசிச்சீங்க. அதெல்லாம் யோசிச்சு நீங்க தான் அவர் வந்து வெளியே போனா கொரோனாக்கு பிரச்சனை ஆயிடுன்னு, கொரோனாக்கு பிரச்சனை இல்லை இவருக்கு கொரோனாவால பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்தாலும் அவளால் வெளியே வர முடியாது சொன்னதெல்லாம் நீங்க தான். வட்டிக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால மக்கள் வந்து உங்களை வேண்டான்னு சொல்லவே இல்லை, நீங்க தான் மக்களை வேண்டான்ட்டீங்க. ஸோ மக்கள் உங்களை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆமா நீங்க வேற பில்டப் கொடுத்து நாங்க பண்றது. ஆமா நீங்க தான் மக்களை மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே பல பேருக்கு இந்த தாட் வந்துட்டு போகுது. ஆமா என்னடா இது டக்குன்னு இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரே, நம்மளும் பண்ணிருக்கலாமே பார்த்துக்கலாமே அப்படின்னு. ஆமா அதுதான், அதனாலதான் ரஜினி அப்பவே வந்து எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, 2024 வந்திருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. பட் உள்ளுக்குள்ள வீட்டுக்காரமாக்கு இப்படிதானே இருக்கும். லைட்டா பர்னிங், ஸ்டமக் பர்னிங் லைட்டா இருக்கு தெரியுது. அங்க ஒரு எரிமலையே வெடிச்சிருக்கும் போல இருக்கு. ஒரு பால் பாத்திரத்தை வச்சா வாழை கொதிச்சிரும். சமூக நீதியை சிதைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு. இது என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன மேட்டர் அப்படின்னு உள்ள போய் எட்டி பார்த்தா, முஸ்லீம்களுக்கான இட ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 3.5% இருக்கு. இந்த 3.5% 5% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பல மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தடை அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, மத அடிப்படையில் இந்த மாதிரியான இடஒதுக்கீடு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சட்ட வரையறை வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இதை எப்படி அதிலிருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தமிழக முதலமைச்சர் இந்த சட்டத்தை வந்து திருத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நயினார் நாகேந்திரன் வந்து மத அடிப்படையில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணினீங்கன்னா
ஏற்கனவே வந்து ஹிந்துல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுல ஒரு சிறுபான்மையினர் குரூப் மாதிரி இருக்கவங்களுக்கு ஆமா. வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் ம். முன்னாடி சொன்னார், ம். நீங்கள் வந்து கையெல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்ட்டு. ஆமா. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து சாமி கயிறுலாம் கட்டிட்டு வாங்க, சில கயிறுகள் வந்து ஜாதியை வந்து காட்டும், அந்த கயிறுலாம் கட்டு வராதீங்க, ம். நான் விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு வர வேண்டாம்னு சொல்லி நானே பாருங்க வச்சுட்டு தான் ஆய்வுக்கே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ம். அதை உங்களுக்கு என்னங்க, உங்கள் விஜயே வந்து மூகாம்பிகை கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிடுறாரு, விபூதி தான் வச்சு கயிறுலாம் கட்டிட்டு வந்தார். பொட்டு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, இவர் கை கட்டு கும்பிட்டா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி பாய் இருக்காரு பாருங்க, அவரையும் கும்பிட்டு விட்டார், அவரும் கும்பிட்டுக்கிறாரு. எல்லா இஸ்லாமியர்களும் திட்டினுக்கிறான், யோ நீ சாமி கும்பிட்டா பரவாயில்ல, எங்க பாய் ஏன் சாயப்பி போயிடுச்சா, எங்க பாய உருவ வழிபாட்டில் கொண்டு விட்டியாப்பான்னு அந்த மூசாவா அவரை திட்டிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து. ஸோ எங்க விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் கூட இருக்கிற சைலண்டா மலை மாத்தினுக்காருங்க. முன்னாடி ஆளுநரா பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் இல்லையா, ஆமா. அந்த டைம்ல வந்து இந்த ஆளுநர் மாளிகையில யாரும் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சான். அந்த மாதிரி இதுவும் நீங்க எடுத்துக்க வேண்டியதான். ஷாஜகான் அவர் கூட ஆர்த்தி எடுத்துட்டு எல்லாம் முன்னாடி பொட்டு பாத்தீங்கன்னா வைக்க போகும்போது தேர்தலுக்கு முன்னாடி பட்டப்படையா அடிச்சு வச்சிருக்காருங்க. அன்று இன்றுன்னு போட்டு வச்சிருக்காங்க. அன்று பார்த்தா இருக்குதா, இன்று பார்த்தா அழிக்கிறாராம். இதே மாதிரிதான் ஸ்டாலின் அழிச்சாரு. இப்ப பாருங்க ஆட்சி எல்லாம் உட்காந்துருக்காரு, பாத்துக்கோங்க. 2 வாட்டி கொண்டு போனோம், 3வது வாட்டி வச்சுட்டு ரிப்போர்ட். இது போன்ற பல புதிய தகவலுடன் இணைந்திருங்கள். சைலைட்ஸ். நன்றி.